ஓபிஎஸ் உங்க அணியில இப்ப குறிப்பாக திமுக இணைஞ்சிருக்கார். சவுத் பகுதியை சேர்ந்தவர். எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்? அவர் நிறைய அவருக்கு பிஜேபிங்கிறது ஒட்டுமொத்தமா ஓபிஎஸ் அண்ணனுக்கு மட்டுமில்ல, சின்னம்மா அவர்களுக்கு, டிடிவி அவர்களுக்கு, ஏன் ஒட்டுமொத்த முக்குளத்தோருக்கு மிகப்பெரிய பாதகங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. அதை முதல்ல இந்த முக்குளத்தோர் சமூகம் உணரணும். இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தின காலத்திலிருந்து, சின்னம்மா 4 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்ததிலிருந்து, அதே மாதிரி டெல்லி தீகார் சிறையில் டிடிவி சிறையில் இருந்த காலத்திலிருந்து, இரட்டைகளை முடுக்கப்பட்ட காலத்திலிருந்து, இப்படி முழுக்க இந்த முக்குளத்தோர் சமூகத்தினுடைய அரசியல் அடையாளங்களை, அங்கீகாரத்தை திட்டமிட்டு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக கட்சி. ஆகவே இன்றைக்கு அவர் அந்த உண்மை நிலையை உணர்ந்து இன்றைக்கு அவருக்கான அந்த அரசியலை அவர் விருப்பப்படி முன்னெடுத்திருக்கிறார். இந்த தருணத்திலே ஒரு எதிரிகள் கூட நம்மை விட்டு விலகிவிடக் கூடாது என்கின்ற கவனத்தோடு இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் தமிழர்களுடைய வளர்ச்சியும் முக்கியம் என்பதனாலே எல்லா தரப்பட்டவர்களையும், சின்னவர் பெரியவர் என்று பாராமல் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒருமித்த கருத்திலே, அந்த திராவிட சித்தாந்த கருத்திலே ஒருங்கிணைத்து அந்த மதவாத அரசியலுக்கு எதிரான ஒரு மகத்துவமான அணியை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அதில் வெற்றி கண்ட தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.